ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹன்சன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஹன்சன் லைஃப் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ரசம் ரைஸ், வெரைட்டி ரைஸ் கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சிக்கன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய அயன் கடாய் எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் பாத்திரத்தில் சமைக்கிறத விட அயன் பாத்திரத்தில் சமைக்கும்போது நம்ம சமைக்கிற டிஷ்ஷோட ஒரு ஃபுல் நியூட்ரிஷனும் அப்படியே நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நான் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் 2 பட்டை, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் மீடியம் ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டு மிக்சியில் மாற்றி நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவு மசாலாவே போதுமானதாக இருக்கும். வேறு எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்க்கணும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். சிக்கன் நம்ம வேக வைக்கும்போதே எக்ஸ்ட்ரா தண்ணி விடும். ஸோ நம்ம கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இடையில அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டு இருக்கணும். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இப்போ எனக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜீரா ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் நெய் உருகுனதும் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி, நான் 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 மினிட்ஸுக்கு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் ரெடி ஆகிற டைமில் நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம். இதை கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, இதை சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை மீடியம் ஹீட்டில் வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை தனியாக இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் விசில் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்கும். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா கரெக்டாக உதிரி உதிரியாக சாதம் வெந்து வந்திருக்கு. இப்போ இது மேலே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைடு ஆனியன் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு நல்ல சுவையான வாசனையான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஜீரா ரைஸ் ப்ளஸ் சிக்கன் வறுவல் அல்டிமேட் கோம்போ. நீங்கள் இந்த கோம்போவை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஆல்.